ஒத்தி ஒத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லீஸ் வீடு வசிப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லீஸு, குத்தகை, ஒத்தி அப்படின்னு பல ஊர்களில் பல மாதிரி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை விவரமா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எப்படி வந்து கூடும் கூடாது அப்படின்னா, ஒத்தி அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னு வைங்களேன், ஒரு 1,00,000 ரூபா அட்வான்ஸு, ஒரு 10,000 ரூபா வாடகை அப்படின்றது பொதுவா வாடகை வீட்டுக்கு ஒரு நிர்ணயம் பண்றாங்க. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த வாடகை அட்வான்ஸ் முன்ன பின்ன மாறலாம். ஆனா சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்ட்டு ஒரு 4 லட்சம் கொடுங்க, ஒரு 5 லட்சம் கொடுங்கன்னு பணத்தை கேட்பாங்க. சரிங்க, நீங்க பணத்தை கொடுத்தாங்கன்னா நீங்க 2-3 வருஷத்துக்கு வாடகை இல்லாம இருந்துக்கலாம். 3 வருஷத்துக்கு வாடகை கொடுக்க தேவையில்லை. 5 லட்சம் பணத்தை கொடுத்தீங்களா, 3 வருஷம் பயன்படுத்தினீங்களா, வெளியே போகும்போது நீங்க பணத்தை வாங்கிட்டு போயிடலாம், உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை பொறுத்த அளவுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளை நாம் பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கான வாடகை நம்ம கொடுத்துடணும். ஒண்ணு இல்ல அப்படின்னா, அமானிதமாக நம்மகிட்ட கொடுத்து ஒப்படைச்சு அந்த பணத்தை வாங்கியிருந்தாங்கன்னா அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அமானித பொருளுக்குள்ள ரூல்ஸ் என்ன, நாம் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தணும்னா அந்த பயன்பாட்டுக்கான கூலியை நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துடணும். உயிர் உள்ள பொருளா இருந்தா ஆடு மாடுகளை நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னா அந்த பராமரிக்கிறதுக்காக அந்த பாலை கறந்து நம்ம குடிச்சிக்கலாம். அது குட்டி போட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த குட்டியில போட்டு ஷேர் உண்டு. யார் உரிமையாளரோ எனக்கு 1 அப்படின்னா அவங்களுக்கு 2. அதெல்லாம் இஸ்லாம் நமக்கு வரைமுறைகள் சொல்லுது. அப்படியே நமக்கு மாடை கொடுத்துட்டாங்க, ஆடை கொடுத்துட்டாங்க, பராமரிச்சு பாலை குடிச்சு கொண்டு தான் குட்டியை நான் எடுத்துக்க வேண்டியதானு கிடையாது. அதுக்கும் சில விதிமுறைகளை வரைமுறைகளை இஸ்லாம் நமக்கு போடுது. இப்ப பராமரிச்சுக்கப்பா, பாலை குடிச்சுக்கிறீங்க கறந்து, ஏன்னா அது உயிர் உள்ளது, பால் வேஸ்டா போயிடும். தேவைப்படுற நேரம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்டுக்கோ மாட்டுக்கோ போக மீதி உள்ள பாலை நம்ம பிரிஞ்சு நம்ம வந்து கறந்து குடிச்சிக்கலாம், மார்க்கத்து குற்றம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் அந்த குட்டி போடுறதுன்னு சொன்னா அந்த குட்டியில அவங்களுக்கும் நமக்கு ஷேர் உண்டுங்கலாம் சொல்லுது இஸ்லாம். அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு காசை வந்து வாங்கிட்டு 3 வருஷ காலம் நம்ம எந்த பயன்பாடும் இல்லாம நம்ம வெளியே வந்துட்டு காசை வாங்கிட்டோம்னா 3 வருஷ காலம் பயன்படுத்தியதற்கு நாம் இன்னும் அவருக்கு கொடுத்தோம். நம்ம காசு வந்துருச்சு, 3 வருஷம் பயன்படுத்திட்டு வந்துட்டோம். அப்ப அதனால அவருக்கு என்ன லாஜிக்கா சொல்றாங்க, என் பணம் அவருக்கு பயன்பட்டுச்சு இல்ல, 3 வருஷம் என் பணத்தை யூஸ் பண்ணாரு. சரி, உன் பணத்தை அவர் வாங்கி யூஸ் பண்ணாரு, எதுக்கு யூஸ் பண்ணாரோ நமக்கு தேவையில்லை. உன் பணத்தை யூஸ் பண்ணாரு, ஆனா மீண்டும் முழுமையா கொடுத்துட்டாருல்ல. ஆனா அந்த வீட்டை 3 வருஷமா நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன பராமரிப்பு செஞ்சோம், எதுவுமே செய்யல. அதே 3 லட்சம் ரூபாயை போட்டு பேங்க்ல போடுறோம். பேங்க்கார 3 வருஷம் கழிச்சு 3,30,000 ரூபாய் நம்ம கையில கொடுத்தானா 30,000 ரூபாய் வட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், இது வட்டின்னு. அப்ப அந்த வட்டியாக வரும் பொழுது ஹராம்னு புரிஞ்ச நம்ம அதை வந்து வாடகையா கழிஞ்சு போகுது, எதுவுமே நம்ம கொடுக்காம வெளியே வரோம் அப்படின்னும் போது அது லீஸ்ன்னு ஏன் வட்டி நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அப்ப இதை நீங்க புரிஞ்சுங்க. இதுல சில பேர் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதுல வந்து குறைஞ்ச வாடகை கொடுத்துக்கணுங்க, 1000 ரூபாய் கொடுத்துங்க, 500 ரூபாய் கொடுத்துங்க, அது ஹலால் ஆகிக்கணும்ன்றாங்க. உண்மையிலே அந்த 3 லட்சம் நீங்க கொடுக்கலன்னா 1000 ரூபாய் வாங்குவார் அவரு. 3 லட்சம் கொடுக்கலங்க, 1 லட்சம் கொடுத்துருக்கீங்க, அவர் வந்து பெருந்தன்மையா வேணாம் பாய் 10,000 வாடகை மாற நீ 2,000 கொடுப்பாய் அப்படின்னா இது பெருந்தன்மை, நன்மை. அவர் விட்டு தரான்னு விட்டு போயிடலாம். உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்குறது பதில் 5 லட்சம் வாங்கிட்டு 1000 ரூபாய் வாங்குறாருன்னா அப்ப 1000 ரூபாய் என்பது நீங்க கூடுதலா கொடுத்த 4 லட்சத்துக்காக கொடுக்கப்படுற வட்டி தான், காசு தானே தவிர 1 லட்சத்துக்காக பெருந்தன்மையா விடுற விஷயம் அல்ல. இப்ப எந்த அளவுக்குலாம் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ லீஸுக்குன்னு இது வந்து அதிகமா பணம் கொடுத்து வாடகையை குறைக்கிறதோ அல்லது வாடகை இல்லாம போறதோ ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்கன்னா, அட்வான்ஸையே என்ன செய்யறாங்க, ஜாஸ்தியா வாங்குறாங்க. ஜாஸ்தி 4 லட்சம் வாங்குற 1 லட்ச ரூபா வாங்குற இடத்துல 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்குறாங்க. வாடகை வந்து நீங்க 2000 கொடுங்க, 4000 கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, லீஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்துறது இல்ல, அட்வான்ஸ் கூட தேவைப்படுது. அந்த கூடுதலா கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 1 லட்சத்துக்கு குறைச்சிக்கிட்டு வாடகை கம்மியா வாங்குறாங்க. அப்ப இது எந்த வகையில போகுதுன்னா, கேட்கறவங்களே வந்து நம்ம கூடுதலா அட்வான்ஸை வாங்கிட்டு வாடகை குறைச்சிட்டா ஓ அட்வான்ஸ் ஜாஸ்தி போயிடுச்சு அதனால வாடகை குறைஞ்சிச்சு நமக்கு ஜாலி அப்படின்னு நினைச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சில பேர் வட்டியில பல வகைகளை உருவாக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவர்கள் வட்டியும் வியாபாரத்தை போன்றதே என்று சொன்னதனாலேயே ஷைத்தான் தீண்டப்பட்டவர்களை போல் மறுமையில் எழுப்பப்படுவாங்கன்றான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வட்டி வேற வியாபாரம் வரல பிரிக்கல, அதுவும் வியாபாரம் தான் இது வியாபாரம் தானப்பா, வட்டி வாங்குறதும் வியாபாரம் தானே அப்படின்னு சொன்னதுனாலயே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானாங்க அப்படின்னு திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வட்டியை அல்லாஹ் வந்து அழிக்கிறான், தர்மங்களை இறைவன் வளர்க்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால வட்டி என்பது காலத்து காலம் பல ரூபங்கள் எடுக்கும். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வட்டி அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் வாங்கினாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கட்டணும் அப்படின்றதான் ஒரு காலத்துல வட்டின்னு தெரிஞ்சு. இன்னைக்கு வட்டி எந்தெந்த ரூபம்லாம் வருது தெரியுங்களா? இஎம்ஐ மெத்தடுல பல கோணங்களா பிரிஞ்சிருக்கு. கந்து வட்டின்றாங்க, மீட்டர் வட்டின்றாங்க,
ஸ்பீடு வட்டின்றாங்க, இஎம்ஐ வட்டின்றாங்க, இப்படி பல கோணங்கள்ல பல மாதிரி மாறி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த வகையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வட்டி விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனமா இருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் ஹலாலும் ஹராமும் மக்கள் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த காலம் எப்படி இருக்கும்னா எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, இது ஹலாலு ஹராம்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஹலால் தான் எல்லாமே ஹராம் தான்ற மாதிரி மக்கள் ஹலாலையும் ஹராமையும் பிரிந்து பார்க்காத அளவுக்கு ஹராமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வாங்கன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அது கியாமத் நாளுடைய அடையாளம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வகையில நம்ம புரிஞ்சு இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வட்டி என்று தென்பட்டால் அதிலிருந்து விலகி அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்திலும் ஈமானை பாதுகாத்து மறுமையிலும் வெற்றி அடையலாம் அப்படின்றத புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ்.